ஹாய் everyone. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபார்ம் வந்து சிஎஸ்எஸ்ல எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் ஆல்ரெடி. ஸோ ஃபார்ம் டிசைன் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன், index.html. ஸோ இதில் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், லாகின்ங்கிற டைட்டில், H2லேயே வந்து நம்ம வந்து லாகின் ஒன்று போட்டு வச்சுப்போம். அப்போ தான் டிஸ்பிளே நமக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம்னு ஒரு டேக் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு யூசர் நேம் வந்து யூசர் நேமுக்கு வந்து இன்புட் டைப் டெக்ஸ்ட்டு, பாஸ்வேர்டுக்கு வந்து இன்புட் டைப் பாஸ்வேர்டு. இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நமக்கு வந்து லேபிள், இதுக்கு வந்து யூசர் நேம், இதுவும் ஒரு யூசர் நேம். அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கும் ஒரு லேபிள், ஸோ பாஸ்வேர்டு. இதே மாதிரி இங்கேயும் வந்து பாஸ்வேர்டு. ஓகே, இதே மாதிரி இங்கே நம்ம வந்து நேமில் வந்து யூசர் நேம் கொடுப்போம், அதே மாதிரி நேமில் வந்து பாஸ்வேர்டு கொடுப்போம். இது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். இதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓகே, லாகின்கான பட்டன் தேவை. ஸோ பட்டன் வந்து டைப் வந்து சப்மிட் எடுத்துக்கிறேன். இதுக்கு வேல்யூ வந்து லாகின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொண்டு வேணும். ஸோ அதுக்கு ஒரு ஆங்கர் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஹெச்எஃப்ல வந்து ஹேஷ் கொடுக்குறேன். ஸோ ஃபர்கட் பாஸ்வேர்டு கொஷின் மார்க். இப்போ இது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ரெடியாக இருக்குது. பழைய HTML CSSலாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது இதை வந்து நம்ம இங்கே வியூ பண்ணலாம். ஸோ ஸ்லாஷ் ஃபார்ம் டிசைன். ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை பிரேக் பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு வந்து நமக்கு வந்து பிரேக் பண்ணுறதுக்கு பிஆர் டேக்கும் யூஸ் பண்ணலாம். பட் பிஆர் டேக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இங்கே டிசைனுக்காக அட்வான்டேஜுக்காக நான் வந்து இன்னொரு லேஅவுட் மாதிரி கிளிக் பண்ணுறேன், ஐ மீன் ஒரு கவரேஜ் மாதிரி. ஸோ இதுக்கு வந்து யூசர் இன்புட் அப்படின்னு ஒரு டிவ்வை கிரியேட் பண்ணி அதில் வந்து லேபிள் இன்புட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். சிமிலர்வே அதே இதை வந்து இன்னொரு பாஸ்வேர்டுக்கான டேக்குக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா யூசர் இன்புட்டுக்கு கீழே லேபிள் அண்ட் இன்புட் யூசர் நேம் கண்டது ஒன்று வரும், அதே மாதிரி பாஸ்வேர்டு கண்டது ஒன்று வரும். இதே மாதிரி ஃபர்கட் பாஸ்வேர்டு அண்ட் சப்மிட் பட்டனுக்கு வந்து ஆக்ஷன்ஸ்ன்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், ஒரு டிவ். அதுக்கு கிளாஸ் நேம் வந்து ஆக்ஷன்ஸ் நினைக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே சிம்பிளிஃபைடாக பிரேக் ஆகிருக்கு. இப்போ இதே மாதிரி நமக்கு யூஐலையும் பிரேக் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ஃபர்கட் பாஸ்வேர்ட், லாகின், இது மூணு எல்லாமே பிரேக் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இது ஓவரால் ஒரு கவர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒன்று வேணும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து கண்டெய்னர்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். கண்டெய்னர் அதுவும் டிவில் தான் கிரியேட் பண்ணுறேன். மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கறது எல்லாமே இந்த விஎஸ் கோடோட ஷார்ட்கட் டெக்னிக்ஸ். ஸோ அது தெரிஞ்சதுனால அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்துக்கும் நம்ம இப்போ சிஎஸ்எஸ் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சிஎஸ்எஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ style.css. ஸோ இதுக்கு வந்து நம்ம இங்கேயும் ஆட் பண்ணணும் லிங்க் சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸில் வந்து ஃபஸ்ட் நான் வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா வந்து பொசிஷன் அப்சல்யூட், நெக்ஸ்ட்டு டாப்லேருந்து ஒரு 50%, நெக்ஸ்ட் லெஃப்ட்லேருந்து ஒரு 50%, அப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஒரு -50%. ஓகே, சாரி, -50%. அதே மாதிரி இங்கே ஒரு -50%. இது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இது சென்டரில் வந்து நிற்கும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட்லேருந்து ஒரு டாப்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 50% கீழே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி லெஃப்ட்லேருந்து ஒரு 50% இங்கேருந்து இங்கே நோத்திடும். ஸோ வெறும் இதை மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஏன் லெஃப்ட் ரைட் அண்ட் இது கொடுக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கொடுக்கப்போ அது வந்து கண்டென்ட்டை வந்து ஷ்ரிங்க் பண்ணிடும். ஸோ நான் மறுபடியும் ரைட்டில் வந்து 50% கொடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது, ட்ரான்ஸ்லேட், ரொட்டேட், ஸ்கேல். ஸோ ட்ரான்ஸ்லேட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொசிஷனை மாற்றி கொடுப்போம், அதனால் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் இப்போதைக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேக்ரவுண்ட் கலர் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு டார்க் கலர் செட் பண்ணுறேன். இப்போ ஓரளவுக்கு கட் ஆகும். பட் இதுக்கு வந்து கலர் செட் பண்ணால் தான் அப்போது நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ கலர் வந்து ஒயிட்டில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இது ரொம்ப கார்னரோட எட்ஜில் இருக்கலாம் இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து
இதை வந்து ஒரு பேடிங் கொடுக்குறேன். ஸோ பேடிங் ஒரு 10 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பை ஒன்னாக நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ H2ங்கிறத டிசைன் பண்ணுறேன். இப்போ எப்படி பண்ணலான்னா டாட் கண்டெய்னர், நெக்ஸ்ட் இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கண்டெய்னருக்குள்ளே H2 டேட்டா இருக்குது. ஸோ நம்ம ஒன்றே ஒரு H2 இருக்கிறதுனால நம்ம இது மட்டும் டேட்டா கொடுத்துடலாம். கண்டெய்னரோட H2 இதுக்கு வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து நான் சென்டரில் கொடுக்குறேன். ஸோ இது சென்டரில் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டுத்துக்குமே நம்ம காமனாக ஒன்று கொடுத்துருக்கோம். யூசர் இன்புட்டுங்கிற ஒரு கிளாஸு. ஸோ நான் இதுவும் வேணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாட் கண்டெய்னர், அதுக்குள்ளே இருக்கிற டாட் யூசர் இன்புட், அதுக்குள்ளே இருக்கிற இன்புட். ஸோ அதுக்குள்ளே நமக்கு வந்து இன்புட்டுங்கிற ஒரு டேக் இருக்குது. நான் அந்த டேகை ரெஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்புட் டேகில் வந்து நான் ஃபஸ்ட் வந்து ஒரு அவுட்லைனை ரிமூவ் பண்ணுறேன். அவுட்லைன் ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் அந்த லுக் இன்னும் கரெக்டாக இருக்கும். அவுட்லைன் எதுக்கு அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ அவுட்லைன் இல்லைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டார்க் ஷேடடாக ஃபுல்லாக ஒன்று வரும். அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அவுட்லைனை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு ஃபுல் அந்த இன்புட் டெக்ஸ்ட் இங்கே இருக்குல்ல, இதை வந்து ஃபுல் லென்த்து கொண்டு வரலாம். ஸோ இதை வந்து வித் வந்து நான் ஒரு 100% கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஃபுல் லென்த்துக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மார்ஜின் அண்ட் பேடிங்ஸ்லாம் கொடுக்கலாம். ஸோ மார்ஜின் ஒரு 5 பிக்சல்ஸ். ஓகே, நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மார்ஜின் வேண்டாம். ஸோ அதில் 0 கொடுக்குறேன். டாப் அண்ட் பாட்டம் மட்டும் இருக்கட்டும். அதே மாதிரி பேடிங் மொத்தமாக வேணும். பட் இன்புட்டுக்கு நமக்கு பேடிங் வேண்டாம். பட் ஓவரால் யூசர் இன்புட்டுக்கான பேடிங் கண்டெய்னர் வேணும். ஸோ நான் மறுபடியும் இன்னொரு கண்டெய்னர் டாட் யூசர் இன்புட், இதுக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு மார்ஜினாக கொடுக்குறேன். ஒரு 10 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் நல்ல கேப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் பட்டன். ஸோ இதில் வந்து டாட் கண்டெய்னர் டாட் ஆக்ஷன்ஸ், ஏன்னா நம்ம இங்கே ஆக்ஷன்ஸுங்கிற கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ டாட் ஆக்ஷன்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி வந்து இது ரெண்டுத்தையும் 2 கார்னருக்கு ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பட்டன் வேணாம், அது பட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்குறோம். ஸோ டிஸ்பிளேல நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளான ஒரு லே அவுட் கொடுக்கறதுக்காக கொடுக்குது. ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டா மட்டும் என்ன ஆகும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இதில் வந்து நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து இது ரைட் சைடு எலமெண்ட்ஸ். ஓகே, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறேன். ஸோ இந்த லே அவுட்டுக்கு வரும். ஓகே, இப்போ ஃப்ளெக்ஸோட பாக்ஸ் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ் எடிட்டர் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட ஃப்ளெக்ஸுக்கு என்னென்ன வகையான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்குங்கிறது. ஸோ இப்போ நமக்கு வந்து 2 சைடும் இந்த எட்ஜும் இந்த எட்ஜ்லேயும் அந்த கண்டென்ட் இருக்கணும். பட் சென்டரில் இந்த கண்டென்ட் இருக்கக்கூடாது. அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த யூஐ நீங்கள் பார்த்தா தெரியும். ஒரு ஐக்கானை பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ ஸ்பேஸ் அரௌண்ட் அப்படின்னு கொடுத்தேன். சாரி, ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸ்பேஸ் அரௌண்டுங்கிறது இங்கே கொடுத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரைட் அண்ட் லெஃப்ட்லேயும் கொஞ்சம் கேப் இருக்கும். நமக்கு அது இப்போ வேண்டாம். அதனால் நான் 2 சைட்லேயும் நான் கொடுத்துட்றேன். இப்போ கொஞ்சம் பெட்டர் லுக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இது வேணும் அப்படின்னா நம்ம இதை காப்பி பண்ணி அங்கே போடணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டெம்பரரிக்கான யூஸ்ஃபுல் தான். ஓகே, ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன். ஓகே, ஸோ இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பட்டன் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, டாட் கண்டெய்னர் டாட் ஆக்ஷன்ஸ், இதுக்குள்ளே இருக்கிற பட்டன். இதுக்குள்ளே போனேன் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் வந்து வித் அண்ட் ஹைட் செட் பண்ணுவோம். ஸோ வித் வந்து ஒரு 30 பிக்சல்ஸ், ஹைட் வந்து ஒரு 15 பிக்சல்ஸ். ஓகே, ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். 50, 30. ஓகே, நார்மல் சைஸ் தான் வந்திருக்கு. 100 பிக்சல்ஸ். ஓகே, ரொம்ப பெருசாக இருக்குது. 80. மோஸ்ட்லி ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் இது கொடுக்குறேன். அப்புறம் ஹைட் ஓகே 30 பிக்சல்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த லிங்க். ஸோ லிங்க்கில் வந்து ஓகே, இதில் வந்து பட்டனுக்கு பதிலாக இந்த ஏ டேக்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ லிங்க் கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷனை எடுத்துடுறேன் நான்.
அப்புறம் கலர் வந்து 000 which is black தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, black நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கோம் பேக்ரவுண்டை. ஸோ இதுக்கு வந்து ஒயிட் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோவர், இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஹோவர் ஆக்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் வேணா. இதுக்குள்ளே வந்து இங்கே வந்து ஹோவர், சாரி இங்கே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஹோவர். இப்போ இதோட கலர் வந்து ஓகே, கலர் வந்து நான் க்ரீனு கொடுக்குறேன். ஸோ இப்போ க்ரீன் கொடுக்குறேன்னா ஹோவர், அதாவது மவுஸ் அந்த பாயிண்டர் கிட்ட போகிறப்போ இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ சேம் வே இங்கே எப்படி நமக்கு மவுஸ் சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி இங்கேயும் மவுஸ் வந்து அந்த ஹேண்ட் சிம்பிள் வரணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பட்டனில் வந்து கர்சர் வந்து பாயிண்டர் அப்படி செட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே போனாலும் இப்போ மவுஸ் வந்து இது மாதிரி வரும். ஓகே, ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு பேசிக் டிசைன் நம்ம கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒன்றுத்தையும் இன்னும் கொஞ்சம் டிசைன் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஓகே, ஃபஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ் செட் பண்ணலாம் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும். இப்போ ஒரு இன்புட்டுக்கு வந்து இருக்கிற ஃபாண்ட் சைஸ் செட் பண்ணலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 16 பிக்சல்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேடிங் வேணும். அதுக்கு பேடிங்கில் வந்து நான் ஒரு 5 பிக்சல்ஸ், அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம பேடிங் வேணுங்கிறதுனால 0 கொடுக்குறேன். ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த பேக்ரவுண்டையும் ரிமூவ் பண்ண முடியும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல, இதை வந்து நான் டிரான்ஸ்பரண்ட்னு கொடுக்க முடியும். கொடுத்துட்டேன்னா பேக்ரவுண்ட் கலரில் இருக்கிற பிளாக்கே இங்கே வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து கலர் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணாலும் தெரியும். ஸோ இங்கே இருக்கிறது வந்து கலர் வந்து நான் வந்து எஃப்எஃப்எஃப் கொடுக்குறேன், அதாவது ஒயிட் தான். ஸோ இப்போ இங்கே டைப் பண்ணுறப்போ ஒயிட் கலரில் தெரியும் ஃபுல்லாக. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நான் இருக்கிற பார்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பார்டர் வந்து ரன் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே இருக்கிறது எதுவுமே தெரியாது. ஓகே, பட் இங்கே டைப் பண்ணுறதுக்கான இன்புட் ஃபீல்டு இன்னும் இருக்குது. அது நம்ம இன்னும் ஒரு லைன் மாதிரி காட்டணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பார்டர் பாட்டம்னு ஒன்று இருக்கும். ஓகே, பார்டர் பாட்டம் 1 பிக்சல்ஸ் நான் கொடுக்குறேன், சாலிட் ஒயிட். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பாப்பப் வரதை. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து யூசர் இன்புட்டில் வந்து HTML போய்ட்டு இன்புட் டைப்பில் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப் கொடுத்துட்டா அது இனிமேக்கு வராது. ஓகே, ஒரு ஆப்ஷன்ஸ். இதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் ஃபீல்டும் பாஸ்வேர்ட் மாதிரி கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி சிமிலராக நம்ம பட்டனுக்கும் ஃபாண்ட் சைஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ பட்டனுக்கு நான் வரேன், இதுக்கும் ஒரு ஃபாண்ட் சைஸ் வந்து இதுக்கு வந்து நான் ஒரு 18 பிக்சல்ஸ்னே கொடுக்குறேன். கொஞ்சம் பெருசாக தான் வரும் லாகின். ஓகே, 16 பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி 16 ட்ரை பண்ணலாம். ஓகே, 16 பெட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்கட் பாஸ்வேர்ட். ஓகே, இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த பார்டர் ரேடியஸ் வந்து நான் வந்து ஒரு 10 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ரொம்ப ரவுண்டாக இருக்கும் இது மாதிரி வேணும்னா. இல்லை நான் வந்து குறைச்சின்னா 5 பிக்சல்ஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு அந்த எட்ஜ் வந்து கார்னர் ரவுண்டடாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் ஃபார்ம் டிசைனு. ஓகே, இப்போ இந்த ஃபார்மை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு நியூ டேபில் போயிட்டு பேக்ரவுண்ட் இமேஜஸ் சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நிறையா இமேஜஸ் நமக்கு வரும். இதில் ஒரு நல்ல டிசைனாக செலக்ட் பண்ணலாம். ஓகே, நான் மோஸ்ட்லி டார்க் தீம்ஸ் கொஞ்சம் நல்லா ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த இமேஜ் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து சேவ் இமேஜ் ஆஸ் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் டாட் ஓகே, பேக்ரவுண்ட் மட்டும் கொடுக்குற எக்ஸ்டென்ஷன் அதுவே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட லொக்கேஷனுக்கு போகிறேன். ஓப்பன் இன் ஷோயின் ஃபோல்டர். ஸோ இதை கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம VS கோடில் வந்து இந்த ஃபார்ம் டிசைன் உள்ளதை பண்ணுவோம். ஓகே, பேக்ரவுண்ட் நமக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இதில் வந்து ஓகே டாப் போயிட்டு பாடி
இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ இதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கண்டெய்னர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். டேரெக்டாக பாடியில் வந்து இந்த சேஞ்ச் இது பண்ணாமல். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ், இதுக்கு வந்து ஒரு யூஆர்எல், யூஆர்எல்ல வந்து நமக்கு வந்து டாட் ஸ்லாஷ் பேக்ரவுண்ட் டாட் ஏவிஎஃப். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் வந்துருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேப் இருக்கும். ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக என்லார்ஜ் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பேக்ரவுண்ட் சைஸ் ஒன்று கொடுக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பேக்ரவுண்டு இமேஜில் இந்த இன்புட் பாக்ஸ்னு தெரியிற மாதிரி பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இன்புட் பாக்ஸோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இதோட கலரை ரிமூவ் பண்ணிடுறேன். பட் இதை டேரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு வந்து கண்டென்ட்ஸ் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து RGBA அப்படின்னு சொல்லி வருதுக்கு இதில் வந்து ரெட், க்ரீன், ப்ளூ, ஆல்ஃபா. ஸோ இது ரெட், க்ரீன், ப்ளூ நமக்கு தேவையில்லை, ஆல்ஃபா மட்டும் நமக்கு தேவை. ஸோ நான் இதில் வந்து நம்ம என்ன வேணால் வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 0 to 1 இதான் வேல்யூஸ். இதுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட் வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 0.8 கொடுத்தா நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். எனக்கு இது வந்து 0.8 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணுறப்போ பேக்ரவுண்டும் நமக்கு தெரியுது, நமக்கு கண்டென்ட்ஸும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குது. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்குது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்கலாம் இந்த லாகின் ஃபீல்ட் வந்து. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இதை வந்து ஒரு வித் வந்து ஒரு 300 கொடுக்குறேன். மேபி டிஃபால்ட் 300 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி 400 கொடுத்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, 400 கொஞ்சம் நல்லா வைடாக இருக்குது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம் ஹைட்டையும். ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்சுவலாக வந்துடும். பட் நம்ம இங்கே இருக்கிற கண்டென்ட்ஸும் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டெய்னர் ஆக்ஷன்ஸுக்கு போயிட்டு இதில் வந்து ஒரு மார்ஜின் டாப் வந்து ஒரு 10 பிக்சல்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, டிஃபால்ட்டாக 10 பிக்சல்ஸ் இருக்கும் போல். ஸோ 30 பிக்சல்ஸாக போட்டால் எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ கொஞ்சம் ஹைட் வருது. ஸோ நெக்ஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு கேப் இருக்குது. பட் இதுக்கு மாதிரி இந்த ஒரு கேப் இங்கே இல்லை, ரொம்ப எஜுக்கிட்ட வந்துச்சு. ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சு நம்ம யூசர் இன்புட்டில் ஒரு மார்ஜின் ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து இந்த ஆக்ஷன்ஸ்லேயும் ஒரு மார்ஜின் ஆட் பண்ணணும். ஸோ நான் மார்ஜின் டாப்பை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ இதில் டாப்பை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதை டிஃபால்ட்டாக 10 பிக்சல்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இது கொஞ்சம் கரெக்டாக அதோட மேட்ச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த லாகின் ஃபார்ம் கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்டனுக்கு ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பட்டனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணுறேன். இதை டிரான்ஸ்பரண்ட் கொடுக்குறேன். ஸோ டிரான்ஸ்பரண்ட் கொடுக்குறப்போ இதோட டெக்ஸ்ட் ஃபேட் ஆகிடும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இதை ஒரு கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ HFF. ஸோ கலர் வந்து ஒயிட் கலர் வந்துச்சு. பட் இன்னொரு ஹோவர் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ ஹோவர் எஃபெக்ட்டுக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி இருக்கிறதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டன், இதுக்கு வந்து ஒரு ஹோவர் எஃபெக்ட், இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் வந்து பிளாக் கொடுக்குறேன். ஆனால் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கொடுக்குறேன். ஸோ ஹோவர் பண்ணுறப்போ இது சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மலாக அப்படி இருக்கும். ஓவர் பண்ணுறப்போ உடனே வரும். பட் இது உடனே வருதுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு டிரான்சிஷன் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு டிலே டைம் மாதிரி ஒரு ஸ்லோ மோஷனில் வர மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஸோ ஒரு 0.5 செகண்ட்ஸ் டிரான்சிஷன் ஆட் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக வர்றதுக்கு முன்னாடி இருக்கிறதுல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே ஓகே, டிரான்சிஷனில் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஈஸி இன் அண்ட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஈஸி இன் அண்ட் அவுட் ஆட் பண்ணுறப்போ நம்ம உள்ளே போகும்போதும் வெளில வரும்போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி இதை ஆட் பண்ணிக்கும். ஸோ இது இன்பில்ட் டிரான்சிஷன் ஒன்று. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகும்போது ஒரு டிரான்சிஷன் வரும், வெளியே போகும்போது அந்த டிரான்சிஷன் ஆட் ஆகும். அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் இந்த பட்டன்லேயே ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இது ஹோவர் அப்போ மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது ஹோவர் இல்லாத நேரத்துலையும் ஒர்க் ஆகும், கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரான்சாக்ஷன்ஸ் மோஸ்ட்லி ஏதாவது ஆக்ஷன்ஸில் எதுவும் யூஸ் பண்ணுறப்போ பண்ணாதீங்க. ஐ மீன் ஹோவர் ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. டேரெக்டாக அந்த காம்பனண்ட்லேயும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு சிம்பிள் லாகின் ஃபார்ம் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது சிஎஸ்எஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். ஸோ அட்டில் தென் பை.